இது தேர்தல் எந்த அளவுக்கு பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்குண்ணே? அதாவது இப்போ நம்ம பொதுவா சொல்லப்போனா, பாமக பொறுத்தவரைக்கும் குறிப்பிட்டு சொல்லப்போனா அந்த பர்ட்டிகுலர் அந்த பெல்ட்டுங்கிற கான்செப்ட்ட அவங்க வளர்த்துட்டு வர விஷயம். ஆனா இன்றைக்கு அன்புமணி அவர்கள் வந்து 100 நாள் பயணம்ங்கிற நடைப்பயணம் வந்து நெல்லை வரைக்கும் போயிட்டு வந்திருக்கிறாரு. அவரோட பயணத்தில எல்லா இடத்துலயும் நம்ம பார்க்குறோம். அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அப்போ அங்க இது திமுக வந்து என்னென்ன கமிட்மெண்ட் குடுத்திருந்தாங்க, தேர்தல் அறிக்கையில குடுத்திருந்தாங்க, அந்த விஷயம் ஏன் நடக்கல? ஒரு சாதாரண விஷயத்துலேருந்து இப்ப அண்ணன் சீமான் அவர்களே சொல்ற மாரி அண்ணனையும் சொல்லலாம், அன்புமணி அண்ணனையும். மண்ல இருந்து எல்லா விஷயத்தையும் பேசக்கூடிய ஒரு தலைவரா அவர் பார்க்கப்படுறோம். அவர் வந்து கடின உழைப்ப தான் அந்த 100 நாள்லயும் செலவு பண்ணியிருக்கிறாரு. இது அவருக்கு தேர்தல்ல வந்து ஒரு வெற்றிய உருவாக்க வாய்ப்பு இருக்குமா? அல்ல இந்த மாரியான பிரச்சனைகள் தேர்தல் ஏதாவது பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்குமா? அன்புமணி ராமதாஸ் இயற்கையாகவே என்டிஏ கூட்டணிக்குள்ள போறாரு. என்டிஏ கூட்டணி இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு விஜய் தனியா நின்னு பிரித்தாலும், அது திமுக வாக்குகள்ன்றப்பலாம் பார்த்தீங்கன்னா, என்டிஏ கூட்டணிக்கு அதனுடைய சாதகங்கள் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு ஒரு காமெடி ஒண்ணு சொல்லுவாங்க. ஆர்கே நகர்ல டிஎம்கேக்கு வந்தா பிறகு சேகர் பாபு நின்னப்போ தோத்து போயிட்டாரு. அன்னைக்கு எல்லாம் கேட்டா, "தம்பி உனக்கு தான் போட்டா, ரெட்டைலைக்கு தானேன்னு." ஜனங்க அப்படிதான் இருப்பாங்க. இன்னும் உட்கிராமங்கள்ல விஜய் கட்சி தங்க தமிழ்ச்செல்வன் அண்ணனுக்கு நடக்காதானே? விஜய் கட்சி ஆரம்பிச்சது தெரியாம இருக்கிறாங்க. நீங்க தான் சொன்னீங்க. ஆமா. இன்னும் பலரும் அந்த சர்வே போனவங்கலாம் சொன்னாங்க. தலியில இருந்து எந்த இடத்துலயுமே தெரியலண்ணே. தெரியல. அப்படி இருக்கும் பொழுது, நீங்க யு ந ஐயாவே நீங்க வந்து இது பண்ணுங்க, இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு போனாலும், அங்க போனோனே மாம்பழத்துல குத்துவாங்க. அதனால ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இந்த அதிருப்தி ஓட்டு ஐயாவுக்கு ஆதரவான ஓட்டு கூட மாம்பழ சின்னத்துக்கு தான் குத்துவாங்க. அப்படிதான் ஜனங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. இவர் என்னதான் சின்ன தேர்தல்ல இப்ப இவர் என்ன பண்ணணும், இந்த வழக்கு இழுக்குன்னு போயிருந்தாருன்னா முடிஞ்சது கதை. உதயசூரியன் தான் நிக்கிற மாரி ஆயிடும். இல்ல வீட்ல உட்காந்துருக்கணும். ஆமா. அப்போ இவரு ஏதாவது நடுவுல கட்சி ஆரம்பிச்சாருன்னா, அதுக்கப்புறம் அந்த வழக்கு ஒண்ணுமே உதவாது. இப்ப அதான் பிரச்சனை இவங்களுக்குள்ள. அதனால கட்சி ஆரம்பிச்சாருன்னா சின்னம் வாங்கணும். அந்த சின்னத்த கொண்டு போய் இவரு பிரபலப்படுத்துறதுக்குள்ள தேர்தல் முடிஞ்சிரும். இது ஒரு பெரிய பிரச்சனை. அன்புமணிக்கு என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி, மாம்பழம், சின்னம், கூட்டணி பலம் எல்லாம் இருக்கும் பொழுது, உங்களுக்கு அவரு எத்தன சீட்டு வாங்குறாரோ, அதுல மேக்ஸிமம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூழ்நிலை அப்படி போய்க்கிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கு. இன்னும் விஜய் என்டிஏ போனாங்கன்னா 90% அடிப்பாரு. ஆமா. 15 சீட் வாங்குறாருன்னா 10 12 சீட்டு சீட்டு, உறுதி. 13 சீட்டு உறுதி. அந்த மாரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சிராஜ் பாஸ்வான் மாரி. எதிர்காலம் அன்புமணி ராமதாஸுக்கு தான் பாமக அப்படின்றது நிறுவனம். மேக்ஸிமம் ஆ ஆதரவாளர்கள், விவரம் அறிந்தோர் எல்லாருமே வந்து அவர்கிட்ட தான் இருக்காங்க. அதனால ஐயா வந்து கிட்டத்தட்ட ஒரு கட்டத்தில தோல்விய ஒப்புக்கொண்டு, மகனுடைய இத ஏத்துக்கிற மாரி தான் ஆகும். இல்லாட்டி அரசியல் விட்டு நான் விலகுகிறேன். இல்ல வன்னியர் சங்கம் என்னுடைய சங்கம். நான் ஆரம்பிச்சு. அப்படி போறேன் நானு. அப்படின்ற மாரி போற ஒரு நிலைமை தான் உருவாகும். கண்டிப்பா.